திரிணாமுல் கவுன்சிலர்கள் ராஜினாமா, ஆட்டம் காணும் மம்தா கட்சி. மேற்கு வங்க சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் பாஜக 208 இடங்களில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. முதல்வராக சுவேந்து அதிகாரி பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனால் அங்கு 15 ஆண்டுகால மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. சட்டசபை தேர்தலில் ஏற்பட்ட இந்த படுதோல்வியில் இருந்து மீள்வதற்குள் அக்கட்சியின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கும் வகையில் திரிணாமுல் காங்கிரஸ் நகராட்சி கவுன்சிலர்கள் ஒருவரின் பின் ஒருவராக தங்கள் பதவியை ராஜினாமா செய்து வருகின்றனர். பாட்பரா நகராட்சியில் உள்ள 35 கவுன்சிலர்களில் 30 பேர் தங்கள் பதவியில் இருந்து விலகியிருப்பது திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதன் அருகில் உள்ள ஹலிசார் நகராட்சியில் உள்ள 23 கவுன்சிலர்களில் 16 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். இதேபோல் கருலியா, வடக்கு பராக்பூர் என வரிசையாக பல்வேறு நகராட்சியிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் அடுத்தடுத்து பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் மம்தாவின் அரசியல் வாரிசுமான அபிஷேக் பானர்ஜியின் கோட்டையாக கருதப்படும் டைமண்ட் ஹார்பர் நகராட்சியிலும் மொத்தமுள்ள 16 கவுன்சிலர்களில் 8 கவுன்சிலர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளனர். இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமை செய்வதறியாது திகைத்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் கட்ட பஞ்சாயத்து, ஊழல் உள்ளிட்ட காரணங்களால் உள்ளூர் கவுன்சிலர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். ஊழலுக்கு எதிராக பாஜக அரசு எடுத்து வரும் இந்த நடவடிக்கைக்கு அஞ்சியே கொத்து கொத்தாக கவுன்சிலர்கள் பதவியில் இருந்து விலகி வருவதாக கூறப்படுகிறது.